இந்த லேபர் ஆபீசர் பத்மாவதி இருக்காங்களே, அவங்களும் இவங்களும் இப்ப ரொம்ப க்ளோஸ், சொந்தம் மாதிரி. நான் ஒரு கதை சொல்லட்டுமா? கதையா? பரவாயில்லையே, இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கீங்க போல இருக்கே. உங்க கதையை உட்கார்ந்து கேட்க எனக்கு நேரம் இல்ல. நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், நீங்க கதையை சொல்லிக்கிட்டே இருங்க. நான் சொல்ல போறது பழைய கதை தானோ. பழைய கதை தான் நல்லா இருக்கும், சொல்லுங்க. சொல்றேன். ஆனா கதை சொல்லி முடிஞ்ச உடனே உன்னை ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும். சொல்றேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன். ஃப்ரெண்டு கிண்டலாம் வேண்டாம், பேரை சொல்லுங்க. பேரு குப்புசாமி. குப்புசாமி அவன் காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணை காதலிச்சான். அந்த பொண்ணு பேரை சொல்லுங்க. பொண்ணு பேரு வரலட்சுமி. காலேஜ்னாலே காதல் தானே, மேல சொல்லுங்க. இது அந்த மாதிரி காதல் இல்ல. ஒருத்தர் காதலிச்சாங்க தவிர தொட்டுக்கிட்டது கிடையாது. காலேஜ் தவிர வேற எங்கேயும் சந்திச்சது கிடையாது. 2 பேரும் மனமாற விரும்பினாங்க. அவன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தான். அத அவ மனப்பூர்வமா நம்பினான். இன்னும் நீங்க கதைக்கே வரலையே, கதைய சொல்லுங்க. கதைக்கு தான் வர்றேன். குப்புசாமி காலேஜ்ல இருந்து ஊருக்கு திரும்பினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது குப்புசாமியோட குருட்டு தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்குன்னு. அந்த கல்யாணம் நடக்கிறதா இருந்தா ஜாதக தோஷத்தால பல நாள் கல்யாணமாகாம இருக்கிற மாப்பிள்ளையுடைய தங்கச்சிய குப்புசாமி கட்டிக்கணுமா? பாவம் குப்புசாமி. குப்புசாமி பாவம் தான். வேற வழியே இல்லாம தன்னுடைய தங்கச்சிக்காக குப்புசாமி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமானவ, மகாரிஷி மாதிரி இருப்பான். ஆனா தன்னுடைய காதலிக்கு கொடுத்த வாக்க குப்புசாமியால நிறைவேற்ற முடியாம போச்சே. கதை சொல்லி முடிச்சோன்னு கேள்வி கேட்பேன்னு சொன்னேன்ல, இப்ப சொல்லு, குப்புசாமி செஞ்சது தப்பா? இது எப்படி இங்க தப்புன்னு சொல்ல முடியும்? வரலட்சுமியே காதலிச்சாரு, ஆனா முறை தவறி நடக்கலையே. சொந்த அண்ணன் ஒரு தங்கச்சிக்காக இது கூட செய்யலைன்னா பாவம் அந்த குருட்டு பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? குப்புசாமியை நீ மன்னிச்சிடுவேல்ல? கண்டிப்பா மன்னிச்சிடுவேன். அப்படின்னா என்னையும் மன்னிச்சிடுமா? நான் தான் அந்த குப்புசாமி. என் தங்க குருடி இல்ல, ஊமை, உங்க அண்ணி. குப்புசாமி நீங்க? அப்போ வரலட்சுமி யாரு? லேபர் ஆபீசர் பத்மாவதி. நீதான சொன்னேன் குப்புசாமி எந்த தப்பு செய்யல, அவரை மன்னிச்சிடலான்னு. அது கதைன்னு நினைச்சேன். இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வெறுக்கிறியா? வெறுக்கிறதா? உங்களையா? என்ன பேசுறீங்க? நான் உங்களுக்கு மனைவி மட்டும் இல்ல, உங்களுடைய 3 குழந்தைகளுக்கு தாய். அந்த கதையை விடுங்க. இந்த இடத்துக்கு வந்தா நாம சந்தோஷமா இருக்கணும். நடந்ததெல்லாம் மறந்துடுங்க, நிம்மதியா இருங்க. என்னால நிம்மதியா இருக்க முடியலையே. பத்மாவதி மனசுல என்ன வச்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்க முடியல. அவளை நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டேங்கிற காரணத்தை அவகிட்ட சொல்லவும் முடியல. என் பிள்ளைங்களுக்கு முன்னாலையும் மத்தவங்களுக்கு முன்னாலையும் நான் தலை நிமிர்ந்து நிக்கிறவன். நான் என் மகன் கண்ணோட தனியா போயிட்டோங்கிறது அவளுக்கு தெரிஞ்சு பழிவாங்குற எண்ணத்தோட நடந்த உண்மைகளை எல்லாம் கண்ணகிட்ட சொல்லிட்டான்னா? மன்னிக்கணும், என்ன நீங்க தவற புரிஞ்சுக்கிட்டீங்க. கண்ண மேல எனக்கு அன்பு உண்டு, பாசம் உண்டு. நான் அம்மா ஆட்டாலும் ஒரு அம்மா மகன்கிட்ட எதை சொல்லக்கூடாது எதை சொல்லணும்னு எனக்கு தெரியாதா? என் வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு இருந்துச்சோ அதுதான் நடந்திருக்கு. அதுக்கு யாரும் பொறுப்பு இல்லை. நான் இந்த ஊருக்கு வந்தது என் வேலைக்காகத்தான், யாரையும் பழி வாங்கறதுக்கு இல்ல. உங்களை பார்த்ததும் எனக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு. ஆனா உங்க அப்பாவுக்கு தான் எதுலயுமே சந்தேகம். அதனாலதான் என்னை விட உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அவங்கதான் பொருத்தமானவங்க. அவங்க அழகு இருக்கு, அந்தஸ்து இருக்கு.
ப்ளீஸ். நீ ஒரு நாள் அப்படி பேசக்கூடாது. என் மனைவியா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணை பாராட்டுற பாரு, அந்த உயர்ந்த உள்ளம் வேற யாருமே வராது. உன்னை மனைவி அடைகிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். தானோ அழாதே. நீ விடுற கடைசி சொட்டு கண்ணீர் இதுவாத்தான் இருக்கணும். என் மனசுல இருக்கிற ஒரே ஒரு குறை மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். இந்த 4 செவத்துக்குள்ள எவ்வளவோ பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம கலந்து பேசியிருக்கோம். ஆனா உங்க 20 வயசுல நடந்த ஒரு சின்ன விஷயத்த இந்த 60 வயசு வரைக்கும் என்கிட்ட உங்களால அதை நினைக்கும் போதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. தானா அடையப்பா, பொம்மைகளை கொஞ்சம் போர்ந்துடக்கூடாது. ரொம்ப கிராக்கி பண்ணிக்குவீங்களே. தானா எழுந்துரு. தானா எல்லாம் கேள்விப்பட்டேன். நான் ஊர்ல இல்ல, அதான் வர முடியல. நான் ஒரே ஒரு தடவை தான் அவங்கள சந்திச்சேன். அப்பவே எனக்கு அவங்க மேல மதிப்பும் மரியாதை உண்டாயிடுச்சு. இவ்வளவு சீக்கிரத்துல அவங்கள இழந்துட்டதை நினைச்சா எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. கடவுளா பார்த்து கொடுத்த வரப்பிரசாதம் தான் அவங்க. அந்த வகையில நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீங்க எதையும் தாங்கிக்க கூடியவர் தான், எனக்கு தெரியும். இந்த இழப்பையும் தாங்கிக்க கூடிய சக்தி ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்கணும். எனக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர் வந்திருக்கு. நான் போக போறேன். அப்படி நான் போயிட்டா மறுபடியும் நான் உங்களை சந்திப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. பட் ராஜா, ஐ எம் சாரி. சாரி. இளமை காலம் எங்கே? சாரிப்பா. எதுக்குமா சாரி? கஞ்சி கொண்டு வர லேட் ஆயிடுச்சு. அம்மா இருந்தப்போ. அம்மா இருந்தப்போ தானே. இப்ப என்ன மஞ்சு, சொல்றத செய்யறதுக்கு ஆள் இருந்தாதான் அதிகாரம் பண்றதுக்கே அர்த்தம் இருக்கு. வச்சுட்டு போ. உன் வீட்டுக்காரர் உனக்கு நிறைய வேலை வச்சிருப்பாரு. போய் அவரை கவனி. அப்பா அதுக்கு மெட்ராஸ் போனா அண்ணன் வீட்டுல தங்கினா. இப்ப மட்டும் அவர் கௌரவம் என்னாச்சு? அவருடைய கௌரவம் தான் இப்ப ஒவ்வொருத்தராலையும் போய்கிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் காரணம் மச்சான் தான். ஏன் மச்சான் இல்ல, படிப்பு பணம் அந்தஸ்தோட எங்க அப்பா கண்டுபிடிச்ச மருமகன் இருக்கட்டும். நான் இங்க இருக்கேனே, இங்க வந்து தங்கலாம்ல. அப்பா
சாரிப்பா, நீங்க வந்து 3 நாள் ஆகுது. உங்க கூட ஃப்ரீயா பேசலாம்னு பார்த்தா ஒரு நிமிஷம் டைம் கிடைக்கும். அதனால என்னப்பா பரவாயில்ல. இப்ப கூட பாருங்க, நான் ஒரு வாரம் தஞ்சாவூர் டூர் போக வேண்டியிருக்கு. நீங்க எல்லாம் வரும்போதுதான் எனக்கு இப்படி ஆயிடுது. உத்தியோகம்னா போய் தானப்பா தீரணும். நான் இல்லன்னு கவலைப்படாதீங்க. வீட்டுல கீதா, சுஜி எல்லாரும் உங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் வரட்டுமாப்பா? உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. ஏண்டி ஒரு நாளைக்கு வேலைக்கு வந்தா 2 நாளைக்கு லீவ் போடுற? வீட்டுல வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. இனிமே இந்த மாதிரி பண்ண உன்னை வேலையில நிறுத்திடுவேன். மசமச நிக்காம போய் வேலையை பாரு. போடி. மாமா, டைனிங் டேபிள் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன். மத்தியான சாப்பாட்டுக்கு ஏதாவது வேணும்னா வேலைக்காரி கிட்ட சொன்னா போதும், உடனே செஞ்சு கொடுத்துருவா. நீ எங்கம்மா போற? எங்க அப்பாவோட ஃபேக்டரியில 2 மாசமா ஸ்ட்ரைக் நடந்து இப்பதான் திறந்திருக்காங்க. நான் தானே மேனேஜிங் டைரக்டர். சங்கர் இருந்தா இதையும் கவனிச்சிருப்பாரு. அவர்தான் அடிக்கடி டூர் வெளியூர் போயிடுறாரு. நானும் போகலனா எங்க அப்பா ரொம்ப திட்டுவாரு. நான் வரேன் மாமா. மாமா, எனக்கு யாராவது போன் பண்ணா இந்த நம்பருக்கு போன் பண்ண சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, கலெக்டர் சார் வீடுங்களா? ஆமா, கரெக்ட் வீடுதான். சார் இல்லீங்களா? இல்லீங்களா, அவர் தஞ்சாவூர் டூர் போயிருக்காரு. எப்போ வருவாருங்க? 1 வாரம் ஆகும்னு சொல்லிட்டு போனாரு. நீங்க யார் பேசுறது? அவங்க அப்பன். பாபாய், என்னம்மா செய்யற? பட்டாமூச்சு பிடிக்கிற. நான் முடிச்சு கொடுக்கட்டுமா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம். யூ ஆர் வெரி சீரியஸ். ஹலோ. ஹலோ, கீதா இருக்காங்களா? இல்லைங்களா, அவங்க வெளியே போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க? அவங்க ஃபேக்டரிக்கு போயிருக்காங்க. நீங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, அவங்க கிடைப்பாங்க. 441761ங்க. நீங்க யாரு? ஹலோ ஹலோ. ஒரு நாளைக்கு 40 டெலிபோன் வருது. கண்ணன் 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 வர டெலிபோன் அட்டன் பண்றதுக்கு நான் என்ன டெலிபோன் பாயா? ஐயா, டிஃபன் சாப்பிடுங்க. நான் அப்புறம் சாப்பிடுறேம்மா. சீக்கிரம் சாப்பிடுங்க, எனக்கு நேரமாச்சு. ஏம்மா, நீ எங்கேயாவது டூர் போறியா இல்ல ஃபேக்டரிக்கு போறியா? நான் கொஞ்சம் குமுதம் படிக்கணும். படிமா, படி. ஹலோ. யாரு, கீதாவா? எஸ். நான் தாம்மா பேசுறேன். என்ன மாமா? ஒண்ணும் இல்லம்மா, நான் ஊட்டிக்கு போறேன். ஏன் மாமா திடீர்னு? இங்க எனக்கு ரொம்ப சூடா இருக்கு, தாங்க முடியல. நான் ஊட்டிக்கே போறேன். ஓ சரி. வாங்கப்பா. யாரு உங்கெல்லாம்? அது மாமா, எப்ப மெட்ராஸ்ல இருந்து வந்தீங்க? வரதா ஒரு போன் பண்ணி இருந்தா நான் வண்டி அனுப்பிச்சிருப்பேன். நீங்க இவ்வளவு சீக்கிரம் மெட்ராஸ்ல இருந்து வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மெட்ராஸ் கிளைமேட் இவ்வளவு மோசமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? அப்படி உட்கார்ந்து பேசலாமே? வாங்க. உட்காருங்க. மாமா, கல்கட்டாவில இருந்து என் இன்ஜினியர் ஃப்ரெண்டு ஃபேமிலியோட வந்துட்டா. அவனுக்கு தங்கறதுக்கு வெளியில இடம் கிடைக்கல. அதனால உங்க ரூம்லயே தங்க வச்சுட்டேன். உங்க ஒரு ஆளுக்கு அவ்வளவு பெரிய ரூம் தேவையில்லைல்ல. அதுவும் இல்லாம அந்த ரூம்ல நீங்க இருந்தீங்கன்னா அத்தையோட ஞாபகம் அடிக்கடி உங்களுக்கு வரும். மாடிப்படி வரை ஏறி இறங்க வேண்டியிருக்கும். அதையெல்லாம் யோசனை பண்ணிதான் உங்களுக்கு கீழே ஒரு நல்ல ரூம் செட்டப் பண்ணிருக்கேன். அப்பா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா.
நான் என்ன சொன்னாலும் அவர் கேக்குறதே இல்லப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. இந்த வீடு மஞ்சுவுக்கு தான். ஏன்னா பிறந்த இடத்தோட பெருமை பெண்களுக்கு தான் தெரியும். அவளாலதான் இந்த வீட்டை பாதுகாக்க முடியும். சதா உங்க பக்கத்திலேயே இருக்கணும் சொல்லுவியே. எங்கம்மா என் பக்கத்துல இருக்கே, என்ன தனியா விட்டுட்டு போயிட்டியே. நீ அடிக்கடி சொல்லுவியே ஆண்டவன் நமக்கு நல்ல குழந்தைகளை கொடுத்திருக்காருன்னு. இப்ப எங்க அந்த நல்ல குழந்தைகள்? நீ இருக்கும்போதுதான் நல்ல குழந்தைகள், நீ இருக்கும்போதுதான் பக்கத்துல இருந்தாங்க. நீ போனதுக்கு அப்புறம் என் ஆயுசு முடிகிற வரைக்கும் உன் பக்கத்திலே இருந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆயுசு முடிஞ்சதுக்கு அப்புறமும் அப்பா, நான் எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். ரொம்ப வருத்தப்படுறேன். வேண்டாம், யாருடைய அனுதாபமும் எனக்கு தேவையில்லை. இந்தா என்னது? உனக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் உன் பேர்ல பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். ஒரு மனிதன் வாழ்க்கையில உயரணும்னா அதுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு திறமை, இன்னொன்னு பணம். உன் திறமையால நீ உயர்வேன்னு நினைச்சேன், நடக்கல. இந்த பணத்தை வச்சுக்க, அதுவாது உன்னை உயர்த்தட்டும். அப்பா, நான் இன்னைக்கு ஒரு வாக்குறுதி தரேன் உங்களுக்கு. நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நான் வாழ்க்கையில வரும்பா. அதுக்கு இந்த பணம் வேணாப்பா, உங்க அன்பு ஆசீர்வாதம் இருந்தா போதும். அம்மா உயிரோட இருந்தப்ப நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்க ஒரு பாலமா இருந்து எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, முடியல. அப்பா, அவங்க ஆத்மா சாந்தி அடையனா வாழ்நாள் பூரா அவங்க கூடவே இருந்து உங்களுக்கு சேவை செய்யணும்பா. அதான்ப்பா எங்க லட்சியம். அதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கப்பா, அனுமதி கொடுங்க. ஐயா, என்ன ஐயான்னு கூப்பிடக்கூடாது, மாமா. அடாடாடா, இங்க பாருங்க, என்ன கண்கொள்ளா காட்சி. என் வாழ்க்கையிலேயே என் கேமரா எடுக்க போற முதல் நல்ல போட்டோ இதுதான். ஸ்மைல் ப்ளீஸ்.